ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நான் கண்டினியூஸாக இப்போ 2-3 படம் தியேட்டர்ஸில் பார்த்ததுனால இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதை மீறி இப்போ ரீசெண்டாக நான் அப்படியே சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை ரீல்லையோ நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஒருத்தர் வந்து நார்மல் சோஷியல் ரெகுலர் பர்சன், மீடியா பர்சன்லாம் இல்லைங்க. அவர் சொல்லியிருக்காரு, மலையாளிஸ் வந்து இந்த பார்த்திங்கன்னா பிரம்ம யுகம் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பிரேமலு வந்திருக்கு, அப்புறம் மஞ்சுமேல் பாய்ஸ், எல்லா படமும் வந்து சூப்பராக ஓடிட்டுருக்கு. ஸோ காஷன், தமிழ் படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும், இந்த மாதிரி படம்லாம் நீங்கள் எடுக்கணும், டெக்னிக்கலாக சவுண்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவர் கமெண்ட் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. ஸோ அவர் பேசினது எங்கே நான் அதை யோசிச்சுட்டு திரும்ப அதை எடுக்க ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த வீடியோ திரும்ப கிடைக்கல. பட் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், நீங்கள் அதே தியேட்டரில் இந்த லவர்னு இப்போ ஒரு படம் வந்தது, அதை நீங்கள் பார்க்கலையா? அதே மாதிரி இப்போது ஜே பேபி, அதாவது எஸ்டர்டேஸ் ஆக்ட்ரஸ், எஸ்டர்டேஸ் ஹீரோயின் ஊர்வஷி மேமை வச்சு அவங்கள மெயின் கருவாக வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுவும் லோ பட்ஜெட் படம் தான். இப்படி ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு கருத்தை வந்து 10 நிமிஷம் நம்மளை அழ வைக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க, 10 நிமிஷம் சிரிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பேக்ட் மூவி, எமோஷன் பேக்ட் மூவியாக இருக்குது. வேறு டோட்டலாக வேறு ஜானர் இது. ஸோ நீங்கள் ஒரு படமும் ஒரு தனித்தனி கவிதை மாதிரி. ஸோ அதை நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணக்கூடாது. மெயினாக லாங்குவேஜ் கம்பேரிசன் வேண்டவே வேண்டாம். இப்போது மஞ்சுமேல் பாய்ஸே நம்ம எதுக்கு ரொம்பவே ரிலேட் பண்ணிக்கிறோம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அது கொடைக்கானலில் நடக்கிற படம். ஸோ மோர் தென் 40% ஆஃப் த மூவி தமிழில் தான் பேசுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இன்னொரு விஷயம், குணா கேவலுங்க, குணா அப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு படங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட பெருசாக ஓடினதாக நான் கேள்விப்படலை. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியாவோட சப்போர்ட் நிறைய இருக்குது. ஒரு விஷயம் குட்டியாக இருக்கிற விஷயத்தை பெருசாகிறதுக்கான அந்த சக்தி வந்து சோஷியல் மீடியா கிட்டே இருக்குது. ஸோ அது மூலமாக குணாவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் அமேசானில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படிப்பட்டவர் ஒருத்தர் வந்து நம்ம தமிழ் ஆள் கமலஹாசன் சார், அவர் வந்து அவர் நிறைய இன்டர்வியூஸ்லாம் அந்த படத்தில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம், இல்லை அந்த படத்தில் கேமராமேனோட பொறுப்பு எவ்வளோ தூரம் இருந்திருக்கு, அந்த ரவுண்டாக பேசிகிட்டே இருப்பார், அதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி படங்கள் மெயினாக ஃபஸ்ட்டு ஈக்குவலாக நம்ம மட்டும்தான் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஈக்குவலாக நம்ம லாங்குவேஜில் தமிழில் நிறைய படங்கள் வந்திருக்கு. நம்ம கண்ணை திறந்து இந்த லவர் படத்துக்கு கூட பெருசாக இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் சப்போர்ட் வந்திருந்தால் இன்னும் நல்லாவே ஓடி இருக்கும். இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. பட் அதையும் போய் பாருங்கள். மற்ற லாங்குவேஜை நம்ம ஆஸ் யூஷுவல் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அந்த மீடியா இண்டஸ்ட்ரினாலே பார்த்திங்கன்னா ஒருத்தரோட உழைப்பு கிடையாது. நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால சொல்கிறேன். அது சீரியலாக இருந்தால் கூட சரி, ஒரு நாளைக்கு ஒரு 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 சீன் அடிக்கும்போது அதில் 50 பேர் உழைக்கிறோம், 50 பேர் அதில் பிழைக்கிறாங்க, 50 ஃபேமிலி. ஸோ இது ஒரு பெரிய 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 பிஸ்னஸ் லெவல். ஸோ நம்ம மேக்ஸிமம் ரசிப்போம், ரசித்ததை வெளியில் சொல்லுவோம். அது கம்பேரிசன் வேண்டவே வேண்டாம். ஏன்னா மம்முட்டி சார் இப்போது பிரம்ம யுகம், மம்முட்டி சார் அதுவும் நான் பார்த்தேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப அவர் அழகாக எடுத்திருக்காங்க. அது அவங்களோட டச். அதே மாதிரி நாமளும் நம்ம பாலா சார் படத்துலலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம கஷ்டப்படுறவங்கள வந்து பாராட்டுறதை விட்டுட்டு பாலா சாரை வந்து திட்டுறது உண்டு. டைரக்டர் வந்து அடிப்பார், டைரக்டர் அது பண்ணுவார். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், அதுவும் பர்டிகுலராக எங்களோட இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா என்ன வேணால் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் டெய்லி ஷூட்டிங்க்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் வருவோம். அண்ட் கமல் சார்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இன்றைக்கி நிஜமாக மஞ்சுமேல் பாய்ஸ் நம்ம தமிழ்நாடுல ஹிட்டாக இருக்குன்னா அது மேக்ஸிமம் அதுக்கு பர்சன்டேஜ் காரணம் உங்களோட குணா தான், உங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ், உங்களோட அந்த பாட்டு தான். அந்த பாட்டை கேட்கும்போது எங்கள் எல்லாருக்கும் கூஸ் பம்ஸ் மட்டும் இல்லாத அது மட்டும் இல்லாமல் ஒரு பெருமை அதுக்குள்ளே இருக்குது. நம்ம தமிழ் ஆளை வந்து ஒருத்தர் வந்து எடுத்து இவ்வளோ தூரம் அவரோட டைரக்ஷனை மதித்து சந்தான பாரதி சாரும் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ண விஷயத்தை திரும்பவும் எடுத்து அதை ஒரு கருவாக வச்சு ஒரு படம் மலையாளத்தில் எடுத்து அதை நாமளே பாராட்டுற அளவுக்கு ஒரு விஷயம் வந்திருக்குல்ல. அதை மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர
மலையாளிஸ் மலையாள படம் தான் பெஸ்ட் அப்படின்னு பேசிடாதீங்க. தயவு செய்து திரும்ப போய் லவர் படம் பாருங்கள். கூடவே ஆமாம், லவர் படம் இன்னும் தியேட்டர்ஸை விட்டு போகலை. ஸோ அதையும் பாருங்கள். கூடவே ஜே பேபி பாருங்கள். உருஷி மேம், லவ் யூ.